பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். நேற்று தினம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் காத்தார். ஆமேன். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நேற்று தினம் முழுவதும் நடத்தி காலத்தில் நல்ல நித்திரையை கொடுத்து இந்த காலை வேளையில் எழும்பும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக தேவன் நன்றி செலுத்துங்க. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. எதை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு முன்பதாக நம்ம எல்லார் கண்களை மூடி ஆண்டு நன்றி உள்ளதோடு நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லார் கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே தேவன் தாமே ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நேற்று தினம் முழுவதும் அற்புதமாய் காத்து இந்த புதிய நாளை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. புதிய கிருபைகள் இந்த காலவெளியில் தருவீராக. இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாங்காண்டவரே. இந்த நாளில் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நிறைவாய் நீ தரவணமாக ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கத்தா இருக்கிற எல்லா பலவீனங்கள் மறையட்டும். இப்பொழுதே உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளை தொடவணமாக ஜெபிக்கிறேனப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அன்ற ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து வழி நடத்தவனமாக ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா, வழி நடத்தட்டும் அப்பா. இப்பொழுது பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கால வேளையிலே கத்தாவே அந்த பாடல்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டு கத்தாவே ஒரு உற்சாகத்தை கொடுக்கட்டும். உண்மை துதிக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த கால வேளை நன்றியோடு நன்மை துதிக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையை செய்வாராக. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் உற்சாகமாய் பாடுங்கள். பக்கத்தில் யாரும் தூங்கினாங்கன்னா தயவுசெய்து கையெல்லாம் தட்டிகிட்டு இருக்காதீங்க, சரியா? அமைதியாக உங்களால் எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ ஆராதிங்க. ஏன்னா அவங்களே டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். உம் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லும் அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும்,
காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எல்லாரும் அறிக்கை செய்வோமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் உயவனவர் உன்னை சீரப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வணைந்திடுவார். காரியம் வாய்க்கும். சொல்லுங்க. கர்த்தரால் காரியம் வாய்க்கும், கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். மீண்டுமாய் சொல்லுங்க. என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை, என் பாதைகளை, உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், என் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். அவர் பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். பாடுவோமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் மேலானதை செய்வார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார் என்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். சொல்லுங்க. தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பாடலாம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. பாடுவோம். ஆவினாலே ஆவினாலே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. 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 சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அறிக்கை செய்ய. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே. ஓ ரமஷதர மஹதர. சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஷதரபஹதரனா ஸ்மேஹோ ஷதரா. ஆமாண்டவரே. எஸ் லார்ட். ஷகதரே அந்தரா. ஓ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. ஓ ரபஷதரமா. பொழிந்திடுமே பொழிந்திடும் வல்லமை. தேவ வல்லமை, தேவ வல்லமை, நீயின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை.
மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கைகளை தட்டி பாடுவோம். யாவர் மேலும் ஆவியை ஊற்றுங்கப்பா. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை பெற்று கொள்ளுவோமா? சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா. ஓ ராமா சந்தலா தேவ வல்லமை ஆவியின் வல்லமை உன்னத வல்லமை ஊற்றுங்கப்பா. எல்லா சாப கட்டிகள் வியாதியின் கட்டிகள் சிறை இருப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. தேவ வல்லமை தேவ அபிஷேகம் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. சிங்க கேவியோ சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடும் நம்மை காத்திடுவார். சிங்க கேவியோ ஓ mighty God என்னை காக்கும் தெய்வமே. சிங்க கேவியோ ஓ ஷாத்தரபா ஹந்தரரியந்தரே சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த காலவெளியில் கர்த்தாவே நேர்களை காப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தாவே சுகத்தோடு வழி நடத்துவதற்காய் நன்றி. இந்த காலவெளியிலே நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மட்டும் எங்களை நடத்தின தெய்வமே நன்றி அப்பா. நீரே கூட அந்த வழி நடத்துங்க, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். எல்லாம் சந்தோஷமா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். சில சமயத்தில் பலவீனமாக இருக்கிறதுனால சில டைம் வர முடியல, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாள் அடியானை பலப்படுத்தணும். ஜெபம் பண்ணுங்க, சரியா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எனக்காய் ஜெபிக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ காலையில் பரவாயில்ல, எல்லாருமே ஒரு அலாட்டா காலங்காத்தால் உண்மையாக ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கலன்னா உங்களுடைய சேட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஸோ ஒரு நாளும் புதிய புதிய ஆட்கள் வருகிறதை நான் பார்க்கிறேன். ஸோ விஜய்ன்றவரை இப்போ தான் பார்க்குறேன். லாவண்யா, நான் தப்பாக சொல்லியிருந்தேன், நான் பாஸ்ட் பாரு நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க, சரியா? ஜென்ரலாக தெரிஞ்ச பெயரை நான் பார்க்குறேன், தெரியாத பெயர்கள் புதுசாக. ஸோ மேனகா, ஸோ ஓகே, இவங்கெல்லாம் வந்து புதிதாக நம்முடைய இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கோவிந்தராஜ் இவங்களாம் வந்து புது ஆட்கள். கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். சரி, அநேகருக்கு இந்த லிங்கை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அநேகரை பார்க்க முடியாது சொல்லுங்கள், சரியா? அது என்றைக்குமே ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ இந்த காலையில் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்களும் அதில் வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் டைப் அடிக்க முடியுமோ நீங்கள் டைப் அடிக்கலாம், சரியா? உங்களுடைய கருத்துக்கள். சரி, நீ பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம், சரியா? ஒருத்தவங்க மேலே, ஈவன் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் மேலே, சரி, பிள்ளைகள் பேரண்ட்ஸ் மேலே, மாத்திரமில்ல விசுவாசிகள் வந்து பாஸ்டர் மேலே, பாஸ்டர் வந்து விசுவாசிகள் மேலே, அது மாதிரி உங்களுடைய மேனேஜர் வந்து உங்கள் மேலே, நீங்கள் வந்து அவங்க மேலே, கம்பெனி மேலே, நிறைய இந்த உலகமே வந்து ஒருவர் மேலே ஒருவர்
நம்பிக்கையெல்லாம் தான் போகுது. கரெக்டாக இல்லையா? ஒரு ட்ரஸ்ட்டில் தான் போகுது. இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சரியா? ஒருத்தரை நம்புகிறோம். சரியா? நம்புகிறோம். ஸோ அந்த நம்பிக்கையில் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. சரியா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சூழ்நிலையில் அந்த ட்ரஸ்ட்டை நம்ம இழக்கிறோம், ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து இழக்கிறோம்ல. அது எனி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது கம்பெனியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். எப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம இழக்கிறோம் என்பதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வேர்டு, சரியா, நீங்கள் போடலாம். சரியா? உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் நான் வேணால் சொன்னால் உங்களுக்கு புரியும். சரியா? உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் ஆண்டவர் நம்பி அவங்கள வந்து என்ன பண்ணார்னா தோட்டத்தில் வச்சார். கரெக்டாக? அவங்கள நம்பி தான் வச்சார். ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக, ஏன்னா அவரே உருவாக்குனார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பிக்கை யார் மேலேனா, ஸோ ஆதாம் ஏவாள் மேலே ஒரு நம்பிக்கை. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, தோட்டத்தை பாதுகாத்துக்குவாங்க, பண்படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, வர நாட்களில் இவர்கள் மூலமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றது ஆண்டருடைய ஒரு ட்ரஸ்ட்டு வந்து யாருன்னா ஆதாம் ஏவாள் மேலே வச்சாங்க. ஆனால் ஆதாம் ஏவாள் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு பாத்திரமாக இல்லை. சொல்லப்போனால் அவங்க வந்து ஆண்டர் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை, ட்ரஸ்ட் வேர்தியாக இல்லை. ஸோ உடனே ஆண்டர் பார்த்தார், என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயோ இவங்க வேலைக்காக சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், வெளியே அமிச்சிட்டார், தோட்டத்தை விட்டு வெளியே அமிச்சிட்டார். சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக இன்னொன்று கூட சொல்கிறேனே, நீங்கள் வந்து ஒருத்தர் கூட நல்ல வண்டியில் போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டூ வீலரோ இல்லை காரில் வந்து போயிட்டுருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு அவர் வந்து உங்களை கூப்பிடுறாரு. சரி, அதுக்கு பிறகுனா சில மாதங்கள் கழிச்சு வாப்பா போகலாம் அப்படின்னா, முன்னாடி இருந்த மாதிரி பின்னாடி உட்காருவீங்களான்னு எனக்கு தெரியாது. முன்னாடி இருந்து கேஷுவலாக உட்காந்துருப்பீங்க. ஆனால் இப்போது போவீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை என்ன இருக்காதுன்னா, இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், எங்கன்னா போய் விட்டுருவார். சரியா? அந்த ஒரு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும், அவங்க மேலே உட்காந்துருக்க அந்த ட்ரஸ்ட்லாம் போயிடும். சரியா? கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? ஆமேன். அந்த மாதிரி எப்போ வந்து ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் இழக்கிறீர்கள், நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எப்போ வந்து நம்பிக்கையை இழக்கிறீர்கள். சரி, எதிரான யாருனாலும் இருக்கலாம். சரியா? ஸோ ஒரு வந்து பிப்ளிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கிறேன். ஆண்டர் நம்பி ஓகே அவங்க கையில் பொறுப்பு கொடுத்தாரு, அந்த பொறுப்புக்கு அவங்க பாத்திரமா இல்லை, அதுக்கப்புறம் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அவர் மேலே ஆதாம் ஏவாள் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாருன்னா கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் கூட நம்பிக்கையாக வண்டியில் போகிறீங்க, ஆக்சிடெண்ட் ஆன உடனே சரியா என்ன ஆகும், ஓகே முடிஞ்சதுன்னு சொல்லி விட்டுருவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரஸ்ட்டை எப்போ இழக்கிறீர்கள், ஒரு மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டை நம்ம எப்போ இழக்க முடியும்? சரி, ராஜசேகர் பொருளாதாரம் குறைந்த நிலையில், பொருளாதாரம் குறைந்த ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து டவுன் ஆகும்பொழுது நம்ம வந்து ட்ரஸ்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னு போடுறாரு. ஓகே, வெரி குட். அடுத்தது கிரேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, when they break the promise and do against it. ஆமென். ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறோம், அந்த வாக்குறுதியை மாறும் பொழுது. சரியா? நல்ல உதாரணத்தை போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா? அடுத்தது கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். சரியா? கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஆமென். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் த ப்ராமிஸ், அந்த நம்பிக்கையை இழக்கும் பொழுது, நம்பிக்கை ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத போது, சரியா, அவங்க சொன்ன காரியங்களை அவங்க செய்யாத போது நம்மளுக்கு வந்து நம்பிக்கையை நம்ம இழக்கிறோம். சரியா? சிலர் வந்து இதை செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வந்துடும், அடப்போப்பா இவரெல்லாம் நம்பவே முடியாதுப்பா. சிலர் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு நான் பார்த்துக்குறோம் விடு. சிலர்லாம் அப்படி தான், நான் பார்த்துக்குறேன் நீ பண்ணு அப்படின்னுவாங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், எப்போ அன்றைக்கி ஏதோ உற்சாகத்தில் சொல்லிட்டேன்ப்பா 4 பேர் மத்தியில், அதெல்லாம் மாற்றி நம்பிட்டு இருப்பது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. சரியா? அதை பற்றி அவங்க மேலே நம்பிக்கை வராது. அது மாத்திரமல்ல, தம்மை பற்றி தவறாக கூறும் பொழுது, ஒரு பொய்யான ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றி ஒரு பொய்யா காரியங்களை சொல்லும்பொழுது அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வராது, கண்டிப்பாக நம்பிக்கை வராது. ஸோ பரவாயில்ல, எல்லோரும் அடிப்பட்டு தான் உட்காந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சரியா? அதுக்கப்புறம் நாட் ட்ரஸ்ட் வர்தி பாஸ்டர். சரியா? நம்பிக்கை இல்லாத போதகரா எப்படி எடுத்துக்கிறது தெரியல. சரி, அவங்க போட்டிருக்குது. சரியா? சகாய ராணி அவங்க போட்டிருக்கிறாங்க. அடுத்தது when they react against us. ஆமென். குட் ரிலேஷன் வித், நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும் போது, ஆனால் நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற போது
நிச்சயமாக அவங்க மேலே என்ன பண்ண முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. சிலர் வந்து நல்ல கூடவே இருந்து குழி பறிப்பாங்க, அவங்கள நம்பவே முடியாது. அவங்கள வந்து ஒன்ஸ் அவங்க வந்து நம்ம கூட இருந்து குழி பறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். கரெக்டாக? யாரும் நம்புவீங்களா அப்படி? சான்ஸே கிடையாது. ஒரு வாட்டி குழி பறிச்சாம்பா, அடுத்த வாட்டியும் மன்னிப்போம் மறப்போம், யாருன்னா போவீங்களா? சான்ஸே கிடையாது. நான் போக மாட்டேன், நீங்கள் போகிறீங்களா எனக்கு தெரியாது. சரியா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சரியா? ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும் பொழுது சரி ஒருத்தர் ஒரு கருத்தை போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்பவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ட்ரஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட் இஸ் லைக் எ மிரர். ட்ரஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு மிரர் மாதிரி, ஒரு கண்ணாடி போல். சரியா? சுவாசம் உள்ள மனிதனை நம்பக்கூடாதா? சரி, நம்பக்கூடாது. ஓகே, சுவாசமுள்ள யாரையும் நம்பாதீங்க. அல்லேலூயா, அது ரொம்ப நல்லது. சரி, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்போது ட்ரஸ்ட்டு வந்து எப்படின்னா ஒரு மிரர் மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீன்ஸ் எவ்ரி திங். ஒரு ட்ரஸ்ட்டுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து எல்லாத்துலையும் 100% நம்புவீங்க, 100% அவங்களை நம்புவீங்க. சரியா? பட் ஒன்ஸ் இட்ஸ் broken, சாரி மீன்ஸ் நத்திங். டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ட்ரஸ்ட் மீன்ஸ் எவ்ரி திங், எல்லாத்துலேயும் நீங்கள் நம்புவீங்க. ஆனால் ஒன்ஸ் இட்ஸ் broken, ஒரு முறை அது உடஞ்சிச்சுன்னா சாரி மீன்ஸ் நத்திங். சில டைமு நம்ம நல்ல நம்பிக்கை வச்சுருப்போம், ஆனால் அது வந்து உடையும் போது நம்ம என்ன கேட்போன்னா, சாரிங்க அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த சாரி வந்து ஒரு பெரிய ஒரு காரியமாக எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நத்திங். அது சாரி வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அதான் உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதனால் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரஸ்ட்டு வந்து லைக் எ மிரர், ஒரு நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, உலகத்தார்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. சரி, ஒருத்தருக்கு ஒரு மேலே நம்பிக்கை இருக்குது. சரி, நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதை வந்து என்றைக்குமே வந்து காத்துக்கொள்ள பாருங்கள். எப்படி வந்து இந்த ஆதாம் ஏவாளை கர்த்தர் நம்பினால தான் அவங்க கையில் ஒரு பெரிய பொறுப்பையே கொடுத்தார். ஆனால் சம்டைம்ஸ் உங்கள் ஆஃபீஸில் கூட பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க, நம்பிக்கை உரியவர்களாக இருக்கிறனால உங்கள் கையில் கொடுப்பாங்க. அப்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரேக் பண்ணி பாருங்களேன், அதுக்கப்புறம் உங்களை நம்பி ஒரு பெரிய வேலையெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, பெரிய வேலையை கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு வந்து ஒரு கனமான ஊழியத்துக்கு என்ன பார்க்குறாருன்னா, உண்மையாக செய்வான் அப்படின்னு நம்பி தான் கொடுக்குறாரு. எல்லாரும் செய்ய முடியும், ஆனால் அப்படி கொடுக்கல அவர். ஓகே, ஆனால் ஒன்ஸ் அதை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை நம்பி எதுவுமே செய்ய மாட்டார், அவரே செய்ய மாட்டார். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கலாம். சரியா? பவுல் பர்னாபாவை பாருங்களேன். ஸோ பவுல் பர்னாபாவை வந்து ஆண்டவர் வந்து எனக்காக இந்த ஊழியத்துக்கு பிரிச்செடுங்கன்னு சொன்னார் இல்லையா? சரி, ஓகே, பிரிச்சுட்டாங்க. 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ ஒரு டைம் வந்து பவுல் சொல்கிறாரு, சரி ஓகேப்பா, நம்ம வந்து மற்ற இடத்துக்குலாம் போயிட்டு எல்லோரும் எப்படி இருக்கிறான்னு விசாரிச்சுட்டு வரலாம், வா பர்னாபா அப்படின்னு சொல்லும் பொழுது பர்னாபா என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கை கூட்டிகிட்டு போகலாம், நம்ம கூட யாரை கூப்பிட்டு போகலாம், மார்க்கை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் வந்து ரொம்ப அழகாக சொல்ல, வேணாப்பா மார்க் வேண்டாம். அப்போது நல்லா புரிஞ்சுக்க, பவுல் பர்னாபா கூட மார்க்குன்ற ஒரு மனுஷன் வந்து ஊழியத்தில் இருந்திருக்கிறார், ஊழியத்தில் அவங்க கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கிறார். ஆனால் இப்போ பர்னாபா சொல்கிறார் மார்க்கை கூப்பிட்டு போகலாம் அப்படின்றார். ஆனால் பவுல் சொல்கிறார் வேண்டாம். அப்போ பர்னாபாக்கார் ஏன் வேண்டாம், எதுக்கு மார்க் வேண்டாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பம்பிலியா நாட்டில் வந்து நம்ம கூட இருக்கும்பொழுது ஊழியத்தில் என்ன பண்ணிட்டான், அவன் நம்மளை விட்டு போயிட்டான், ஒன்ஸ் போயிட்டான், அவ்வளோதான். அது எதுக்காக போனார் அது நம்மளுக்கு தெரியாது. எதுக்காக போனார், கஷ்டத்தினால போயிட்டாரா, இல்லை பணத்துக்காக போயிட்டாரா, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்துக்காக போயிட்டாரா தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று போயிட்டார். அன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டான்ல, திருப்பி அவனை கூப்பிட்டு போகிறது நல்லா இருக்காது, ஏன்னா திருப்பி அதே தவற செய்வான். அப்போ பாருங்கள், அப்போ மார்க் வந்து யாருடைய நம்பிக்கையை இழந்தார்னா பவுலோடைய நம்பிக்கை இழந்துட்டார். ஸோ ஆனால் பர்னாபா உடனே என்ன பண்ணிட்டாரு, அப்பப்பா மார்க் வந்தால் நான் வரேன் உங்க கூட, இல்லைன்னா வரமாட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷன் யார், மார்க் வந்து பவுலுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷனாக தெரியல. அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பர்னாபாவும் மார்க்கும் அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க 2 பேர் போயிட்டாங்க. ஆனால் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகுல நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்னாபா பேரே வராது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவருடைய சாப்டர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல் சீலா அவங்க பேர் தான் வரும், பர்னாபா பேர் அதுக்கப்புறம் வரவே வராது. நீ வேணால் பாருங்கள், அப்போஸ்தலரில் பாருங்கள்.
அதுக்கப்புறம் பவுல் பேர் பர்னபா பேர் வராது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நம்பிக்கை இழக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மார்க் பவுலோட நம்பிக்கை இழந்தார். சில டைம் நம்பிக்கை இழந்துடுறோம், நம்ம நம்பிக்கை இழந்துடுறோம். ஸோ இவங்களை எவ்வளோ நாள் ட்ரஸ்ட் பண்ண பிரதர், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யூதாஸ் காரியத்தை எல்லாரையும் தான் ஆண்டவர் ட்ரஸ்ட் பண்ணார், சரியா, உண்மையாக நம்பினார், சரியா, ரொம்ப நம்பினார், சரியா. ஆனால் ஒரு காலகட்டம் வந்துச்சு, அந்த லாஸ்ட் மணி நேரத்தில் ஆண்டுக்கு தெரியும் அவன் காட்டி கொடுக்க போகிறான். ஸோ அதனால் அந்த நம்பிக்கையை இழந்த ஒரு யூதாஸை தான் நான் பார்க்குறேன். அப்போ 3 வருஷ காலம் உன்னை நம்பி தான் பணப்பையே கொடுத்தாங்க, சரி, எல்லாமே உங்கள் கையில் தானே கொடுத்தாங்க. ஆனால் நம்பிக்கையை இழந்துட்டார்கள். நம்பிக்கை இழந்துட்டு சில டைம் நம்ம நம்பிக்கையை இழக்கிறவர்களாக காணப்படுறோம், சரி. என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்னதில் ரொம்ப அழகாக உமா ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க, இன் ஸ்மால் தே நாட் ட்ரூ, இன் பிக் வி கான்ட் பிலீவ். ஆமேன். சின்னதில் அவன் உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன தான் இருந்தாலும் பெருசில் அவன் என்ன பண்ண மாட்டான், இது பண்ண மாட்டார். ஸோ இன்னொருத்தர் போட்டிருக்காரு, என்னை ஒருவர் 10 கோடி ஏமாற்றம் செய்து விட்டார். யாரப்பா அவர்? அல்லேலூயா. 10 கோடி ஏமாற்றம். அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணேன், அவரை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த நம்பிக்கையே ஏமாற்றிட்டார். அல்லேலூயா. ராஜசேகர் அவர் ரெகுலர் வியூவர், நம்ம வியூவர் அவர். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், 10 கோடி ஒருத்தரை நம்பி. சில டைம் சில இப்படி தாங்க, பணத்தில் அவங்க நம்பிக்கை இருக்க மாட்டாங்க, சரியா. ரொம்ப அழகாக போட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரோட நாம மகிமைப்படும். மேக் டு வெயிட் when they are waiting for us, that is should not be careless. ஆமென். சரி, அடுத்தது எவ்ரிதிங் சாரி மீன்ஸ் நத்திங். ஓகே, நான் சொன்ன டைலாகே போட்டிருக்கீங்களா? கர்த்தர் நாம மகிமைப்பட்டோம், சரியா. ஒருத்தர் ஒரு கருத்தை போட்டிருக்கீங்க, சரியா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்கள், நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருங்க. ஸோ இன்றைக்கி நீங்களே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு கொடுத்த ஐக்கியம், உங்களுக்கு கொடுத்த குடும்பம், உங்களுக்கு கொடுத்த சபை, உங்களுக்கு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்கள நம்ப முடிகிறதான்னு பாருங்கள், சரியா. அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறாங்களா? அப்போ அவங்க நம்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அது மிரரை என்ன தான் நீங்கள் ஒட்ட வைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஒட்டலாம், ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டலாம், ஆனால் அது நல்லா நீட்டாக இருக்காது, நீட்டாக இருக்காது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே என்ன ஆகும், ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக தெரியும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலோட வார்த்தைகளை நம்ம நம்ப மாட்டோம், அவங்க உண்மையாக தான் சொல்லுவாங்க, ஆனால் நம்ப மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாப்பும் யோசபாத்தும் யுத்தத்துக்கு போவாங்க. அப்போது யோசபாத்து ஆகாப்போடு சேர்த்து யுத்தத்துக்கு போவார். நீங்கள் 1 ராஜாக்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ யோசபாத் சொல்லுவார், யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்போம், என்ன கேட்போம், யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா, சுகமாக வருவோமான்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க எல்லாருமே ஆகாப்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஓகே போயிட்டு நீங்கள் ஜெயத்தோட சுகத்தோடு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் யோசபாத்துக்கு அவங்க சொல்கிறது எதுவுமே அவர் மனசில் ஏற்றுக்க முடியாது, அப்போ சொல்லுவார், இல்லை வேறு யார் இருக்கலாம், வேறு. அப்போ மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அப்போது ஆகாப் சொல்லுவார், அந்த மிகாயை எப்போவுமே எனக்கு விரோதமாக தான் சொல்லுவான், அவன் நல்லதே சொல்ல மாட்டான். ஆனால் உண்மையாக சொன்னால் அவர் உண்மையை சொல்கிற ஒரு மனுஷன். ஆனால் யார் அதை நம்ப மாட்டாங்கன்னா ஆகாப் நம்ப மாட்டான், அதான் ப்ராப்ளம். ஆகாப் நம்ப மாட்டார். ஆனால் பொய்யா சொல்கிற சிலர் பார்த்திங்கன்னா பொய்யை தான் நம்பிட்டு இருப்பாங்க, சரியா. நல்ல உண்மையாக பேசுகிறவனை நம்ப மாட்டாங்க, அந்த ட்ரஸ்ட் அவங்க மேலே இருக்காது. அது ஆகாப் கேரக்டர். ஆகாப் அப்படி தான். மிகாயான்ற உண்மையை பேசுகிற ஒரு மனுஷன், உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் யாரை நம்பிட்டு இருக்கிறான், மற்றவங்க பொய்யா சொல்கிறாங்க, ஆகாப் நீ சுகத்தோடு வந்துடுவ, நீ நல்லா வந்துடுவ, ஜெயித்து வந்துடுவேன்னு. ஆனால் யோசப்பா சொல்கிறான், சரி பரவாயில்ல அவனை கூப்பிடு பார்ப்போம், என்ன தான் சொல்கிறா பார்ப்போமே. அப்போ மிகாயா சொல்லுவார், இல்லை நீங்கள் போவீங்க, ஆனால் போனீங்கன்னா ஆகாப் உயிரோடு வர மாட்டான், அவ்வளோதான். உடனே அவனுக்கு கோவம் வந்துடும். தப்பார் இவனை நான் வச்சுக்கிறேன், இவனை போய் எங்கே போடுங்க, சிறைச்சாலையில் போடுங்க. பாருங்கள், உண்மையை சொன்னதுக்காக யார் சிறைச்சாலையில் போகிறான், மிகாயா தூக்கி போட்டானுங்க உள்ளார், அவ்வளோதான். ஆனால் மிகாயா சொன்ன மாதிரியே ஆகாப்பு அந்த யுத்தத்தில் என்ன ஆயிடுச்சு, அட்டிப்பட்டு அவர் இறந்து போகிறார். அப்போ பாருங்கள், அந்த நம்பிக்கை ஒருத்தன் உண்மையை பேசுகிறான்ப்பா, அந்த உண்மையை கூட சில டைம் நம்ம நம்ப முடியும். இன்றைக்கி நிறைய டைம் நம்ம பார்த்திங்கன்னா உண்மை பேசுகிறவங்களே நம்ப முடியல, ஏன்னா காலம் அப்படி இருக்குது. உண்மையாக இருக்குமா, அவன் உண்மையாக தான் சொல்கிறான், ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. நிறைய டைம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் சகோதரர்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை, நம்பிக்கைகள் வரல இன்றைக்கெலாம். காயின் ஆபேல் நீங்கள் பாருங்களேன், காயின் ஆபேல் நல்ல சகோதரர்கள், சரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆனால் காயின் வந்து ஆபேலுக்கு விரோதமாக எழும்பிட்டு கொலையே செஞ்சுட்டான். இப்போ ஆண்டரே கேட்குறாரு, எங்கப்பா ஆபேல், நான் காவலாளியா? அப்போ பாருங்கள், ஒரு ட்ரஸ்ட், ஒரு சகோதரர்களுக்கு இருக்கிற ட்ரஸ்ட்டு கூட அந்த இடத்துல உடைக்கப்படுது. ஏன்னா அவனை வந்து முடிச்சிட்டார், இவர் முடிச்சிட்டார். அதனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார், அவ்வளோதான். சரியா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிற வேளையில், நம்ம நம்பிக்கை இழக்கிற வேளையில் நம்ம எப்படி மாறிடுறோம்னா, நம்ம ஒரு உடஞ்ச மிரராக மாறிடுறோம். சரியா? இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறீங்களா? உங்களை நம்ப முடியுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை நம்ப முடியும்? அல்லேலூயா. அந்த ட்ரஸ்ட்டை வந்து காத்துக்கொள்ளுங்கள், அந்த ட்ரஸ்ட்டை வந்து காத்துக்கொள்ளுங்க. ஆமேன். ஒருத்தர் போட்டிருக்காரு, யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி. சிலர் அப்படி தான் நம்மளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடுறாங்க. அது மாதிரி காரியங்களை வந்து அவங்களால நம்பவே முடியாது, அவங்கள வந்து நம்பவே முடியாது. ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க, யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி. சரியா? யார் போட்டிருக்கா? அந்த முகிலன் ரொம்ப நல்லா போட்டிருக்கிறீங்க. ஆமேன். சரியா? அப்புறம் நாராயணன், when we are being cheated and see they are not perfect with work and words, trust fail. ஆமேன். ஸோ ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னதான் இருக்கட்டும். ஸோ சம்டைம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்தி பர்சனாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். ஸோ ஆண்டர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் வைக்கிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆண்டர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி கதைலாம் எப்படி போயிட்டுருக்குதுன்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு பாஸ்டர் வந்து பேசியிருந்தார், சர்ச்சு வந்து எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. சரியா? ஆண்டர் மேலே விசுவாசமாக இருங்க, ஆண்டர் மேலே நம்பிக்கையாக இருங்க, ஆண்டர் நம்மளை காப்பாற்றுவார், எல்லோரும் அல்லேலூயான்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு உள்ளார வந்து 2 தீவிரவாதி உள்ளார வந்தான். சரியா? கன் எடுத்துகிட்டு உள்ளார வந்த அடுத்த செகண்ட் எஸ்கேப் ஆனது யாருன்னா, ஸ்டேஜில் யார் இருப்பா? பாஸ்டர். ஆளே காணும், எங்கே போனாத்தில் இவ்வளோ ஆண்டர் நம்புங்க, ஆபத்து காலத்தில் நம்மளை காப்பாற்றுவார் சொன்னவர். இப்போது 2 தீவிரவாதி உள்ளார வந்து கன்னை வச்சுக்கிட்டு இப்படி காட்டும் போது, ஏன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தானே பார்ப்பாரு, பாஸ்டரை காணும், பாஸ்டர் எஸ்கேப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தா விஸ்வாசி ஒருத்தர் எந்த டோரு, சர்ச்சில் எத்தனை டோர் இருக்கோ அத்தனை டோர் வழியும் எஸ்கேப்பு. ஸோ அவனுக்கு பாட்டுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண, அவனுக்கு பாட்டு அந்த கண்ணை வச்சுட்டு உள்ளார வந்தாங்க, அவ்வளோதான். சரியா? யார் மேலே நம்பிக்கை இல்லை, இப்போ ஆண்டர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், ட்ரஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு வயசான அம்மா உட்காந்து இருந்துச்சு. சரியா? அந்த தீவிரவாதிகளுக்கு பயங்கர ஆச்சரியம், இந்த அம்மா மட்டும் எப்படிப்பா உட்காந்துருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, ஏம்மா எல்லாரும் பயந்து ஓட்டாங்க, நீ நம்ம ஆண்டரை அந்தளவுக்கு நம்புறியா? ஆண்டரை காப்பாற்ற நம்புறியா? ஆண்டரை விசுவாசிக்கிறியான்னு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, படுபாவி, எனக்கு கால் இல்லையா? கால் இருந்தால் நானும் ஓடிடுவேன், என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க எல்லாவனும், நான் எங்கே தான் போகிறது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் உட்காந்துருக்குறோம். சரி, அதை மாதிரி தான் நம்ம நிறைய பேர் உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறது, வேறு வழியில் நம்ப சொன்னாங்க, நம்புகிறோம், உட்காரோம், ஏதோ நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், அப்படி இல்லை, கர்த்தர் உண்மையாக செய்வார். சரி, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான் தான் இருக்குது. சரியா? கர்த்தரை உறுதியாக பற்றி இருக்கிறீங்களா? கர்த்தரை நம்ப முடியுதா? நிறைய பேர் வந்து ஆண்டர் மேலே இருக்கிற நம்பிக்கையே குறையுது. ஆண்டர் மேலே ஏன்னா சில டிலே ஆகும் பொழுது, சரியா, சில டைம் டிலே ஆகும்போது உங்களுக்கு நம்பிக்கை போயிடுது, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுது, அது வந்து உடஞ்ச ஒரு மிரராக போயிடுது. சரியா? நீங்கள் எடுத்த டிசிஷன் சில டைம் வந்து சரியாக இல்லாத போது உடனே வந்து ஆண்டர் மேலே நம்பிக்கை போயிடுது. ஓகே, சரி, நம்ம எடுத்த தீர்மானங்கள், சில காரியங்கள், சில சொன்ன வார்த்தைகள், சொல்கிற வார்த்தைகள் அவங்க வந்து செய்யாத போது நம்ம நம்பிக்கை இழக்கிறோம். நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், இந்த நம்பிக்கையை இழக்கிறதுக்கு பல காரணங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உறுதியாக நம்புங்க. அல்லேலூயா. அது வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பாட்டெல்லாம் பாடுறோம்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறிடார். சரியா? நிச்சயமாக செய்வார், அவர் செய்வார். ஆபிரகாம் வந்து விசுவாசத்தை, அவனுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்துச்சு, அவர் செய்வாருங்க, அவர் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் நிச்சயமாக நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் மேலே, ஸோ மற்றவர்கள் மேலே, ஸோ நான் சொல்லலாம், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸை நம்பி தான் ஆகணும். சரியா? குடும்பத்தை நம்பி தான் ஆகணும், பிள்ளைகளை நம்பி தான் ஆகணும் சம்டைம்ஸ். சரியா? ஆனால் அந்த நம்பிக்கை உங்களை சில காரியம் நம்புகிறாங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரூத்ஃபுல்லாக இருங்க. சரியா? ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருங்க. உங்களை நம்பி சில காரியங்களை உங்கள் எஜமான்கள் கொடுக்கலாம், அதில் நீங்கள் உண்மையாக இருங்க. இந்த வேலையை கொடுத்தாங்களா, ஓகே, நான் அதில் உண்மையாக பாத்திரனாக இருக்கிறேன், என்னை நம்பி கொடுத்துருக்குறாங்க. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்துக்கலாம், சிலர்லாம் வண்டியில் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம், அந்த காரியத்தை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்துருக்குறேன். இந்த காரு இந்த மாதிரிலாம் ஓட்டும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரியா, சிலர் வந்து காட்டா மட்டும் அந்த பிரேக்கெலாம், அந்த ஹம்பெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அடிச்சுட்டு போவான்.
அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான், அப்படியே தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனை கூப்பிட்டு கேளுங்களேன், இது உன் காரான்னு கேளுங்க, சொல்லுவான் இல்லை இது ஊரா வீட்டுக்காரு. சரி, ஏன்னா அவனுக்கு வந்து அந்த அக்கறையும் இருக்காது. சரி, நம்மளை நம்பி வண்டி கொடுத்துருக்குறாங்களே, அதை ஒழுங்காக வச்சுக்கணும், ஒழுங்காக ஓட்டணும். ஆனால் இதே இது சொந்த வண்டி ஓட்டுறவங்கள பாருங்கள், உண்மையாக நான் சொல்கிறேன், அந்த அம்பிள் மெதுவாக அதே அவனோட ஓன் வண்டியாக இருக்கட்டுமே, என்ன பண்ணுவான், ரொம்ப பொறுமையாக போவான். ஏன்னா அதை வச்சே கண்டுபிடிச்சலாம். நீங்கள் ஓலாலெல்லாம் போகும்போது பாருங்களேன், ரொம்ப பொறுமையாக நீட்டாக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னா அந்த டிரைவர்கிட்ட கேளுங்க, பிரதர் இதுனா உங்கள் வண்டியான்னு கேளுங்க. ஆமாம் இது என் வண்டி தான். அதே இது சில காரை பாருங்க கேவலமாக இருக்கும். சரியா, அவன்கிட்ட கேளுங்க இது ஓன் வண்டியா, இல்லை சார் ஓட்டுறேன் சார், வாடகை எடுத்து ஓட்டுறேன் சார். அப்போ பாருங்கள், அப்போ ஓனர் வந்து நம்பி கொடுத்துருக்குறாரு, இவன் ஓட்டுவான், இவன் நல்லா வச்சுக்குவான் அப்படின்னு நம்பி தான் கொடுக்குறாங்க. ஆனால் சிலர் வந்து அதில் என்ன பண்ண மாட்டோம், நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வச்சுக்க மாட்டோம். சில டைம் வந்து சில காரியங்கள் கத்தர் சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுத்துறாரு, ஊழியத்தை கொடுக்கலாம், சில பொறுப்புகளை கொடுக்கலாம், சரியா, சில காரியங்களை உங்கள் ஆஃபீஸில் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்க. என்றைக்குமே வந்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. சரியா, அவர் ட்ரஸ்ட் இஸ் broken in our beloved one illness. ஆமென். சிலலாம் நல்ல கருத்துக்களை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் அவங்க ட்ரஸ்ட் இழந்துட்டீங்கன்னா தான் அவங்கள பார்த்து பழைய மாதிரி நம்மளால் பேச முடியாது, பழைய மாதிரி சிரிக்க முடியாது. நான் சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லைனா நீங்களாம் ஐயோ நாமளே கிடையாது பார்த்தா நான் அப்படியே மறந்து அப்படியே இருப்பேன், பார்த்தா பழைய மாதிரியே இருப்பேன். சான்ஸே கிடையாது. ஒன்ஸ் ப்ரோக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்பிக்கை இழந்துச்சுன்னா என்ன தான் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன தான் ஒட்ட வைங்க, அது ஒட்டவே ஒட்டாது. அது ஒட்டினாலும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. என்றைக்குனாலும் அது உடையும், அதை உடையும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன். ஆமென். ஸோ உங்களை நம்பி எந்த காரியங்களை கொடுத்தாங்களோ நம்பிக்கையாக இருங்க, நீங்கள் அதில் உண்மையாக இருங்க. சரியா, அதில் வந்து நீங்கள் வந்து இவர் இந்த வேலையை கொடுத்தா நம்பலாம்ப்பா, இவர் செய்து முடிப்பார், சரி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். சில டைம் வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, நான் நம்புவேன், 100க்கு 100 நம்புவேன். ஓகே இந்த காரியத்தை கொடுத்தா செய்வாங்க, இவங்களை வந்து நம்பலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய யாராவது ஒருத்தர் இருக்கணும். சரியா, அது வந்து ரொம்ப நல்லது. இந்த உலகத்தில் வந்து அது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. சிலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி சீக்ரெட்டஸை சொல்லுவாங்க. சரியா, சில சீக்ரெட்ஸை சொல்லுவாங்க. அப்போது வந்து அதில் நீங்கள் உண்மையாக இருங்க. அவங்க வந்து உங்களை நம்பி சில ரகசியத்தை சொல்கிறாங்க, குடும்ப காரியத்தை சொல்லுவாங்க. சரியா, ஏதாவது அவங்களை பர்சனல் தான் ஷேர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அவ்வளோதான். அவங்க வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஊர் ஃபுல்லாக டமாரம் அடிச்சிடக்கூடாது. அது வந்து பயங்கரமான வேதனை கூட, அது பயங்கரமான ஹர்ட்டை கொண்டு வரும். அதுக்கப்புறம் உங்களை நம்பி யாருமே சொல்ல மாட்டாங்க, உங்களை நம்பி எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க. சரியா, அதனால் நான் இன்றைக்கி விட தைரியமாக சொல்ல முடியும். சர்ச்சில் மற்ற சால்வேஷன் ஊழியத்தில் நிறைய பேர் அவங்களுடைய பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்ச்சுன்னு வரும்பொழுது ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப் ஷேர் பண்ணும், ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டே ஷேர் பண்ணியிருப்பார். ஆனால் 2 பேர் வந்து நிற்கும் போது காமனாக நான் இது வரைக்கும் இந்த சிண்டு மூட்டி விடுற வேலை அந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது. சிலர் வந்து எப்போ என்னப்பா மனைவி இப்படி சொல்லுது, நீ என்னப்பா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சிச்சு, வீட்டில் போய் சண்டை வரும். அதுக்கப்புறம் அவங்க எதுனா நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து சிலர் வந்து அப்படி தான் இங்கேருந்து அங்கே சிண்டி மூட்டி விடுறது, சரியா, இங்கேருந்து அங்கே போட்டு கொடுக்கறது. நான் சொல்ல உங்களை நம்பி சொல்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அந்த ட்ரஸ்ட்டை வந்து என்றைக்குமே பிரேக் பண்ணிடாதீங்க. சரியா, என்றைக்குமே பிரேக் பண்ணாதீங்க. ஸோ வேதத்தில் நிறைய பேர் வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணாங்க. தாவீது அப்சலோம் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு டைமில் வரல அவனுக்கு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த உறவில் வந்து ஒரு ஸ்டடியை நீங்கள் பார்க்கவே முடியாது. என்ன தான் அவனுக்காக இன்னொருத்தர் வந்து பேசி அவன் திருப்பி வர வச்சாலும் அந்த நம்பிக்கை யார் மேலே இல்லைன்னா அப்சலோம் மேலே இல்லை. சில டைம் ஒன்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டம். அதனால் அந்த உறவுகளை என்ன பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. சரியா, நாம் சொல்லும் பர்சனல் விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. சசிகலா சரி கட்டியா உண்மையா இதெல்லாம் வந்து பயங்கரமான, ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம இழந்துருவோம். ஸோ அப்போ இந்த காலையில் நீங்கள் உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள். சரியா, நம்ம வந்து எப்படி இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தார். சரியா, ஒரு ராஜா வந்து என்ன பண்ணார்னா அவருக்கு குழந்தை கிடையாது. அப்போ குழந்தை இல்லாத போது அப்போ அவருக்கு வந்து சிலர் ஆலோசனை சொல்லுவாங்கள்ல,
என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு குழந்தை வேணும்னா யாராவது ஒரு பிள்ளை என்ன பண்ணணும், நீங்கள் பலி செலுத்தணும். நீங்கள் வந்து பலி செலுத்திட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும், குழந்தை பிறந்துடும், அந்த சாபம் போயிடும். அதனால் நீங்கள் வந்து யாராவது பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு, இப்போ இது சாதாரண காரியம் இல்லையா, ஏன்னா யாராவது பிள்ளை வந்து பலி செலுத்தணும் சும்மா சாதாரண காரியமா என்ன? உடனே ஊர் ஃபுல்லாக வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ராஜாவுக்கு குழந்தை வந்து இல்லாதனால அந்த குழந்தை வந்து பிறக்கணுன்னா யாராவது ஒரு பிள்ளையை வந்து பலி செலுத்தணும். அப்போ வந்து உங்கள் பிள்ளைகள் யாராவது கொடுக்க விரும்புவீர்கள் என்றால் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வீடு தந்துடுறோம், சரியா, பொற்காசுகள் தரோம், எல்லாமே தரோம், நீங்கள் ராஜா வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஊர் ஃபுல்லாக பரவும். அப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு 5 பிள்ளைகள், அந்த வீட்டில் வந்து 5 பிள்ளைகள். அப்போ அதில் கடைசி பையன் வந்து அந்த குடும்பத்தார் நினச்சாங்க, இவனால் எதுவும் பிரயோஜனமே கிடையாது, இவனால் என்ன இல்லை எந்த பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா இவன் வந்து என்ன பண்ண மாட்டேக்கான், நம்மளுக்கு சம்பாரித்து கொடுக்க மாட்டேக்கான், எதுவும் செய்ய மாட்டேக்கான், நம்ம கொடுக்கறத சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறான். அட்லீஸ்ட்டு இவனை கொடுத்தானால நம்மளுக்கு என்ன வருது, நம்ம ஏழ்மையெல்லாம் மாறுமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் வந்து ராஜாக்கிட்ட இந்த பையனை கொடுக்கறதுக்கு ஒப்பு கொண்டுவாங்க. ஸோ இவரையும் கொண்டு போயிடுவாங்க. ஸோ கொண்டு போன உடனே இந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, ராஜா பொற்காசுகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பையனால் யார் பெனிஃபிட் ஆகிட்டா, குடும்பம் வந்து பெனிஃபிட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு அவனை பலி செலுத்துகிற ஒரு நாள், குறிப்பிட்ட நாளில் எல்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவன் பலி செலுத்தணும். ஸோ திடீர்னு வந்து ராஜாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும். அந்த பையனை பார்த்து, சின்ன பையன் அந்த பையனை பார்த்து கேட்பார், என்னப்பா இன்றைக்கி உன்னை பலி செலுத்த போகிறோம், உன்னுடைய கடைசி ஆசை எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்பார். அவன் சொல்லுவான், அவன் ஒரே ஒரு ஆசை இருக்குது ராஜாவே அப்படின்வான். உடனே என்ன அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே ஒரு சாக், அந்த ஒரு மூட்டை ஃபுல்லாக எனக்கு என்ன வேணும்னா சாண்ட் வேணும், மண் வேணும் அப்படின்வான். மணல் வேணும் அப்படின்வான். உடனே இவருக்கு ஒன்றும் புரியாது. இன்னும் கேட்குறப்பான்னு, இல்லை ஒரு கோணி ஃபுல்லாக, ஒரு சாக் ஃபுல்லாக எனக்கு நல்ல ஈரமான நல்ல ஒரு மணல் வேணும், நல்ல மண் வேணும் அப்படின்வான். உடனே சரி சின்ன பையன் ஆசைப்பட்றான், சரி எனக்கு சின்ன பையன் தானே, ஓகே எடுத்துருவாங்கன்னு சொல்லிடுவார். உடனே ஆற்றுல போய் என்ன பண்ணுவாங்க, ஸோ மண்ணை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரியா, ஒரு ஃபுல் சாக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவாங்க. அவன் முன்னாடி வந்து விற்பாங்க. வச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மண்ணை கீழே கொட்டுவான். அந்த சாண்டு மூலமாக ஒரு 3 டவர் மாதிரி, சரி ஒரு கோபுரம் மாதிரி, 4 டவர் மாதிரி என்ன பண்ணுவான், 4 டவர் உருவாக்குவான். இப்படி கோபுரம் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி 4 பண்ணுவான். ஊர் ஜனம் பார்த்துட்டு இருக்கிறோம், ராஜா பார்த்துருப்போம், எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த 4மே முடித்த உடனே என்ன பண்ணுவான்னா, அந்த ஃபஸ்ட்டு டவர் அண்ட போவான். அந்த டவர் அப்படியே உன்னிப்பாக பார்ப்பான், காலில் எட்டி உதைப்பான். இவன் தான் வந்து அந்த டவரை பண்ணது, காலில் எட்டி உதைப்பான். அப்புறம் 2வது டவரில் வருவான், அதையும் உத்து பார்ப்பான், அதையும் உடைப்பான். 3வது டவர் ஆண்ட வருவான், எல்லாம் அவங்க அப்படியே பார்ப்பான், திருப்பி எட்டி உதைப்பான். 4வது டவர் ஆண்ட வருவான், அப்படியே ஒத்து பார்ப்பான், அது பக்கத்தில் போய் உட்காந்துக்கும், அதை இடிக்க மாட்டான், 3த்தை இடிச்சிருவான். 4வது இடிக்க மாட்டான், பக்கத்தில் போய் உட்காந்துருவான். அப்போ ஊரே பார்த்துட்டு இருக்கிறோம், ராஜா பாப்பா என்னடா இது, மணல் எடுத்துகிட்டு வர சொன்னான், ஒரு சின்ன கோபுரம் மாதிரி 4 கோபுரம் கட்டினான், 3த்தை உடச்சி தள்ளிட்டான், 4வது பக்கத்தில் போய் உட்காந்துருக்கிறானே அப்படி சொல்லிட்டு ராஜா கேட்பார், என்னப்பா நீ பண்ணுற, என்னதான் பண்ணுற அப்படின்னு. அப்போ சொல்லுவான் ராஜா, ஒன்றும் இல்லை ராஜா, சரி இந்த உலகத்தில் வந்து எனக்கு ஆண்டவர் வந்து அப்பா அம்மாவை கொடுத்தாரு, சரியா, அவங்கள நம்பி இருந்தேன், சரி இவங்க வந்து நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க, சரி நம்ம கூடவே இருப்பாங்க, சரியா, ஏன்னா இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, நல்ல பெற்றோர்கள். ஆனால் அவங்க ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, என் நம்பிக்கை இழந்துட்டாங்க, சரியா, நீங்கள் பணம் தரேன்னு சொன்ன உடனே சரி இந்த பிள்ளை வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை போயிடுச்சு, சரியா, அதான் அதை உடச்சிட்டேன். 2வது வந்து சரி ஓகே அவங்க தான் கொடுக்குறாங்களே, நான் நினச்சேன் அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டு ஜனங்கள், ஊர் ஜனங்கள், சரி என் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கெல்லாம் வந்து ஏதாவது சொல்லி, ஏம்மா இப்படி பண்ணுற, நல்லாவா இருக்குது அப்படி சொல்லி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்பாங்க, நின்று என்னை எப்படியா காப்பாற்றவும் சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவங்கள நம்பினேன், ஊர் ஜனத்தை நம்பினேன். ஆனால் ஊர் ஜனமும் என்னை எதுவுமே என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை, அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சு. அதனால தான் இந்த 2வது டவரை நான் உடைச்சிட்டேன். ஸோ அப்போ ராஜா கேட்பார், 3வது என்ன அப்போ அப்படின்னு கேட்டோன்னா, 3வது என்ன ராஜா,
இந்த நாடே வந்து உங்களை நம்பி இருக்குது, நானும் உங்களை நம்பி இருந்தேன். சரியா, இந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா, நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார். சரியா, நம்மளுக்கு இந்த ராஜா இருந்தால் நம்மளுக்கு ஒரு தீங்கு வராதுன்னு சொல்லி என்ன பண்ணேன், உங்களையே நம்பின ராஜா கடைசியில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் ஆசைக்கு உங்களுக்கு புள்ள பறக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ என்ன வந்து பலிகடாக்க போகிறீங்க. அதான் பார்த்தேன், இந்த ராஜாவும் நம்பினதும் வேஸ்ட்டாக போச்சுறான்னு சொல்லிட்டு அதையும் வச்சிட்டேன். அப்போ ராஜா கேட்பார், இப்போ 4வது என்னன்னு கேட்பார். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், என் ஆண்டவனை தவிர வேறு யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏசப்பா ஒருத்தர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் எல்லாமே. அவர் நினச்சா அவரை நான் உறுதியாக பற்றிக்கின்றேன். அதனால் அவரை நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் என்னை பார்த்துக்குவார், அவர் என்ன காப்பாற்றுவார், அவர் என்ன வழி நடத்துவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த டைம்லேயும் இருக்குது ராஜா. அதனால தான் அவர் பாதத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்வான். இப்போ இதை கேட்ட உடனே தான் இந்த ராஜாக்கு அறிவு வரும். சரி, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம். சரியா, உடனடியாக சொல்லுவார், எப்பா இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, இவனை பலி செலுத்தினா. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை நான் என்ன பண்ணுறேன், என் பிள்ளையை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவனை வந்து தத்து எடுத்துக்குவார். அவ்வளோதான், ராஜா வந்து அவனுடைய பிள்ளையை எடுத்துக்குவார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் அப்படி தான் நம்ம வந்து அநேகருடைய நம்பிக்கையை நாம் இழக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை உடைவெளி கொண்டு வரோம், உடைச்சிடறோம், நிறைய பேர் உடைச்சிடறோம். சரியா, அந்த ட்ரஸ்ட்டை வந்து உடைச்சிடறோம். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ட்ரஸ்ட்டை என்றைக்குமே உடைக்காதீங்க. சரியா, ஆண்டவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. ஸோ உங்கள் குடும்பம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, உங்கள் கம்பெனி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் வந்து உறுதியாக நில்லுங்க. சரியா, சரி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வசனமே சொல்கிறேன், 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, ஒருத்தனை பக்கச்சு தான் ஆகணும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், நம்ம வந்து யாருக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கணுமோ கண்டிப்பாக ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்க. உங்களை நம்பி சில காரியங்களை சொல்கிறாங்களா, உங்களை நம்பி சில காரியங்களை செய்ய சொல்கிறாங்களா, உங்களை நம்புகிறாங்களா, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருங்க. ஒன்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அது ஒரு மிரர் மாதிரி. சரியா சார், ட்ரஸ்ட் இஸ் லைக் எ மிரர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. அது ஒன்ஸ் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒட்ட வைக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அந்த ட்ரஸ்ட்டே போயிடுச்சு, அந்த ட்ரஸ்ட்டே போயிடுச்சு, அந்த நம்பிக்கையே போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகளாக நில்லுங்க. சரியா, அது வந்து நடக்காத காரியம். ஸோ ஒருவேளை உங்களை நம்பி இருக்கிறாங்களா, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவனாக இருங்க. ஆமேன். எத்தனை பேர் உங்களை நம்பலாம்னு சொல்கிறவங்களாம், பாஸ்டர் நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம் சொல்கிறவங்களாம் ஆமேன் போடுங்க பார்ப்போம். சரியா, யாரெல்லாம் உங்களை உண்மையாக நம்பிக்கைக்குரிய, உங்களை என்ன நம்பலாம் பாஸ்டர், என்ன நான் உங்களை நம்புறதில்ல, ஜென்ரலாக சொல்கிறேன், ஜென்ரலாக நான் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணுங்கள், ஆமேன் போடுங்க. இல்லாவிட்டால் ஒரே ஒரு எஸ் போடுங்க. எஸ் சரியா, வித்தியாசமாக இருக்கும். சரியா, ஒரே ஒரு எஸ் போடுங்க பார்ப்போம் எத்தனை பேர் போடுறீங்கன்னு பார்க்குறேன். சரியா, பார்க்கலாம். ஸோ நம்பிக்கைக்குரியலாக இருங்க. சரியா, ஒரு ட்ரஸ்ட், உங்களை நம்பட்டும், எல்லோரும் உங்களை நம்பட்டும், நீங்களும் நம்பிக்கைக்குரியலாக இருங்க. சரியா, நீங்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்க. சரியா, நாங்கள் எந்த எஸ்ஸுமே காணும், ஆமேன் வருது. சரியா, ஓகே, ஆமேன், ஓகே, ஆமேன் பாஸ்டர் நம்பலாமா, எஸ்ஸு, ஒரே ஒரு எஸ் போட்டால் கூட பரவாயில்ல தான். சரியா, சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நம்பிக்கைக்குரியலாக இருங்க. சரியா, உங்கள் டீச்சர்ஸ் உங்களை நம்புகிறாங்க, எல்லோரும் உங்களை நம்புகிறாங்க, உங்கள் குடும்பம் நம்புது, சபை பாஸ்டர் நீங்கள் நம்புறீங்க, பாஸ்டர் உங்களை நம்புகிறாரு. சரியா, இந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. சரியா, பரவாயில்ல. நிறைய பேர் எஸ்ஸுன்னா பரவாயில்லப்பா சொல்கிறத கேட்குற, உங்களை நம்பி எதனாலும் சொல்லாம் போல், பரவாயில்ல, எஸ்ஸுன்னா எஸ் மட்டும் போடுறவங்களும் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நம்பிக்கைக்குரியலாக இருங்க. சரியா, நீங்கள் உண்மையாகவே அது வந்து என்றைக்குமே நல்லது, என்றைக்குமே நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போடுற ஏன் இந்த இது போடுமா, சரி பரவாயில்ல, இதை காலங்காத்தால் தூங்காமல் கொள்ளாமல் பரவாயில்ல, நல்ல உற்சாகமாக கரெக்டாக கேட்டுட்ருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன். நம்பிக்கைக்குரியலாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமேன். பரவாயில்லப்பா, நிறைய பேர் வந்து எஸ்எஸ்ன்னு போடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? சரி, ஓகே, கண்களை மூடுவோம், நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். எங்கள் அருமையான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை நம்பி கொடுத்த காரியங்களே நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்பிக்கைக்குரியலாக எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த விதத்திலும் எங்களால் அந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் உடைச்சிடக்கூடாது.
ஆண்டவரே கத்தா எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைகளை நாங்கள் உடைக்காதபடி ஆண்டவரை அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி, எங்களோடு பேசினதுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இதனால் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த பலவீனத்திலெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. என் தேவன் தானே பரிபூர்ண சுகத்தை ஒவ்வொருக்கு நீர் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த காலை வேளையில் அவருடைய துக்கங்கள் எல்லாம் மறையட்டும். ஆண்டவரே கத்தாவே இந்த மனதில் இருக்கிற வேதனையெல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. இன்டர்வியூக்காய் காத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கத்தாவே கால் ஃபார் வரட்டும் அப்பா. அன்று இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். அன்று ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளையும் நீக்கப்படுங்கப்பா. சால்வேஷன் டிவிக்காக எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அன்றே எல்லா தேவைகளெல்லாம் நீங்கள் அற்புதமாய் சந்திங்க. அன்றே நீரே கத்தா ஒரு குறைவில்லாமல் நீ நடத்தணுமா ஜெபிக்கிறேன். உண்மை நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை ஆண்டவரே கத்தாவை உண்மையில் அதிகமாக வைத்திருக்கிறோம். அன்றே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. நீரே கூட வந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஒவ்வொருடைய பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, கையில் பிரயாசம் ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்தில் முடிய கரை வந்து பாதுகாத்து கொள்ளட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. அதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு எல்லா நன்மையும் நிறைவாய் கொடுங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீரே கூட வந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிற தைரியமா இருங்க. சூப்பர் பாஸ்டர் தி ஸ்டோரி அர்ஜுன் கலா. அல்லேலூயா. நல்லா இருந்துச்சா? கதை நல்லா இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கதை எடுக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சுகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தருக்குன்னு நம்ம செய்வோம். அல்லேலூயா. வர நாட்களில் நம்ம எழுந்து கட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.